நம்ம பெப்சி உமாவா இவங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. ஆளே மாறிட்டாங்களேப்பா! தமிழ் சின்னத்திரை உலகத்துல தவிர்க்கவே முடியாதவங்க தான் பெப்சி உமா. பெப்சி உங்கள் சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியின் மூலமா தமிழ்நாடு முழுக்க ரொம்பவே பிரபலமானாங்க. அதன் காரணமா சினிமா வாய்ப்புகளும் வந்துச்சு. அத்தனையும் அவங்க மறுத்துட்டாங்க. ஒரு கட்டத்துல எல்லாத்துல இருந்தும் ஒதுங்கி கல்யாணமாகி செட்டில் ஆயிட்டாங்க. இந்த நிலையில அவங்களோட லேட்டஸ்ட் புகைப்படங்கள் சோசியல் மீடியாவுல ட்ரெண்ட் ஆயிருக்கு. சின்னத்திரை நிகழ்ச்சிகள தொகுத்து வழங்க இப்போ எக்கச்சக்க பேர் வந்துட்டாங்க. இருந்தாலும் பெப்சி உமாவுக்கு இருந்த கிரேஸ் வேற யாருக்குமே இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. எம்பிஏ படிச்சிருக்கக்கூடிய அவங்க "வாருங்கள் வாழ்த்துவோம்" அப்படிங்கிற நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குனதன் மூலமா தொகுப்பாளரா அறிமுகமானாங்க. அதுக்கு பின்னாடி சன் டிவில ஒளிபரப்பான "பெப்சி உங்கள் சாய்ஸ்" அப்படிங்கிற நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குனாங்க. அந்த நிகழ்ச்சி அதிரி புதிரியா ஹிட் அடிக்க உமா மகேஸ்வரி பெப்சி உமாவா மாறிட்டாங்க. இப்பல்லாம் ஒரு சின்ன திரை நிகழ்ச்சி 100 எபிசோடுகள் தாண்டறதே அதிசயம். ஆனா பெப்சி உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தொடர்ந்து 15 வருஷங்கள் ஒளிபரப்பாச்சு. அதுக்கு முழு முதல் காரணம் பெப்சி உமா மட்டும் தான். தன்னோட குரலாலயும், அழகாலயும் அத்தன பேரையும் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டுல குஷ்புவுக்கு கோயில் கட்டப்பட்டுச்சு. அவங்க ஒரு வெள்ளித்திரை நடிகை. ஆனா சின்னத்திரை தொகுப்பாளினியான உமாவுக்கும் அதே மவுசு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தன்னோட விரலையே வெட்டி பரிசா குடுத்த ரசிகர்களும் உமாவுக்கு இருந்தாங்க. அதையெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட ரசிக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. சின்ன திரையில அவங்களுக்கு இருந்த கிரேஸ பார்த்து சினிமாவுல நடிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சு. ரஜினிகாந்த், ஷாருக் கான் மாதிரியானவங்க கூட தங்களுக்கு ஜோடியா நடிக்க வைக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா உமா திட்டவட்டமா மறுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டிலும் ஆயிட்டாங்க. கல்யாணம் ஆன கையோட குடும்பத்த கவனிக்கக்கூடிய பொறுப்பையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல ஆளே காணாம போன அவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் யூடியூப் சேனல் நடத்தின நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி மறுபடியும் காணாம போயிட்டாங்க. இந்த நிலையில அவங்க லேட்டஸ்ட் புகைப்படங்கள் சோசியல் மீடியாவுல ட்ரெண்ட் ஆயிருக்கு. அதுல உமா ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிருக்காங்க. அதே நேரம் அந்த நெத்தி பொட்டும், சிரிப்பும், குண்டு முழியும் இன்னமும் ஆள ஈர்க்கக்கூடிய வகையில அப்படியே இருக்குது.